Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டிக்கு கீழ செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்டாக இருக்கட்டும், டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டியில செயல்படுற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக இருக்கட்டும், 3 years LLBக்கு இன்னையோட லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருந்தாங்க. பட் வந்து இதற்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், இது ஒரு குட் நியூஸ் தான். யாருக்குலான்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 6th செம் ரிசல்ட்டே இன்னும் வெளியிடல. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் இந்த வருஷம் அப்ளை பண்ண முடியாதா, ஸோ 24ஓட முடிஞ்சிருமா, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து இது ஒரு இனிப்பான செய்தியாக தான் அமையும். இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எதுவும் அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அப்லோட் இது வரைக்கும் பண்ணலை. என்ன காரணம்னா வெப்சைட் கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளமாக இருக்கிறதால அப்லோட் பண்ணலை. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் ஆனது நம்பக்கு தகுந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. அதை வச்சு தான் உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். அந்த ஜிஓவில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த ஜிஓ. டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலுமே அந்த லெட்டரேட்லேருந்தே வந்திருக்கு. இப்போ வந்துட்டு இது எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா இந்த ஜிஓ வந்து 24/7/2024 அன்று வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். செய்தி குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற அனைத்து சட்டக் கல்லூரிகள் மற்றும் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் சீர்மிகு சட்டப்பள்ளி ஆகியவற்றில் பயிற்றுவிக்கப்படும் முறையே 3 ஆண்டு LLB மற்றும் 3 ஆண்டு LLB ஆனர்ஸ் சட்டப்படிப்பிற்கான விண்ணப்பங்களை பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் www.tndalu.ac.in வாயிலாக விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 31/7/2024 மாலை 5:45 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் தெரிவித்துள்ளார். ஸோ டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலுடைய பதிவாளர் வந்து இந்த அஃபிஷியல் ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. இதை பற்றின அப்டேஷன் வந்து இன்னும் வெப்சைட்டில் கொண்டு வரல பிகாஸ் ஆஃப் சர்வர் இஷ்யூஸு. ஸோ நீங்கள் வந்துட்டு யாரெல்லாம் 3 years LLBக்கு ஆனர்ஸ்க்காக இருக்கட்டும், அஃபிலியேட்டட் லா காலேஜ் கவர்மெண்ட் ப்ரைவேட்டாக இருக்கட்டும், இரண்டுக்குமே வந்துட்டு நீங்கள் 31/7/2024 வரைக்குமே அப்ளை பண்ணலாம். 31/7/2024 ஈவினிங் 5:45 வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்கள் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் வந்து சொல்லப்போனால் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து ரிசல்ட் வந்துடும் 6th செம்மு. ஸோ நீங்கள் 6th செம் ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, சிங்கிள் மார்க் ஷீட்டுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ப்ளஸ் வந்து ரிசல்ட் வந்த காப்பியை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அந்த இடத்துல அப்லோட் பண்ணாலே போதுமானது இப்போதைக்கு அப்ளை பண்ணும்போது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் கட் ஆஃப்லாம் வெளியிட்ட பிறகு ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதுமானது. இந்த ஜிஓவை வந்து இன்றைக்கி வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு யாரெல்லாம் வந்து 6th செம் ரிசல்ட் வராத வெயிட் பண்ணியிருந்தீங்களோ, அவளோட காத்துட்டு இருந்தீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு குட் நியூஸாக தான் அமையும். இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து 5th செம் மார்க் மட்டும் வச்சு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த வெப்சைட் இருக்குல்ல, இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு புதிதாக வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து பண்ணுங்கள். என்னென்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணி மறுபடியும் வந்து வேற ஒரு மொபைல் நம்பர் வேற ஒரு மெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணி அது மூலயமா வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள். எப்போனா உங்களுக்கு 6th செம் ரிசல்ட் வந்த பிறகு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் 5th செம் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, நீங்கள் 5th செம் வரைக்கும் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 6th செம் ரிசல்ட் வந்த உடனே என்ன பண்ணுறீங்க, அந்த ரிசல்ட் காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த மாதிரி நியூ அப்ளிகேஷன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸாக இருக்கட்டும், அஃபிலியேட்டட் லா காலேஜ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மொபைல் நம்பரையும் உங்களுடைய இமெயில் ஐடியும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இது வந்து என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா அதை பண்ணாத விட்டாலும் நீங்கள் விடலாம். ஃபர்தராக வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து
வெப்சைட்டில் கொடுக்கும்போது இன்னொரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். யாருக்கெல்லாம் 6th செம் ரிசல்ட் வரலையோ அவங்க எல்லாமே வந்து 31st ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து ரிசல்ட் வந்த உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 6th செம் ரிசல்ட் வராத எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கவலைப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்.